சார் ரைட், அப்ப இதோட முடிச்சுக்கிறோம். சார் ரைட் ரைட் பேசுங்க பேசுங்க. 3 இல்ல இது பிரேக் முடிஞ்சோன்னா அடுத்த அரை மணி நேரம் தான் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமா, அரை நேரம் முடிஞ்சு அடுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஒப்பந்தம் 5 மணிக்கு முடியப்பட வேண்டும். ஒரு தலைப்புக்கு 4.5 மணி நேரம். இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னால வரையும் நம்ம எப்படி செய்தோமோ அதே முன்மாதிரியின் அடிப்படையிலே தொடருவோம். ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. ஒப்பந்தத்தை சில நேரங்கள் நம்ம தளர்த்தி இருக்கிறோம். தளர்த்தி சில விதிமுறைகளை முன் உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். 2 பேரும் ஏற்றுக்கொண்டது அதுவும் ஒப்பந்தம் மாதிரி தான். எழுததான் இல்லையே தவிர இப்ப 2 பேரும் ஒரு புது ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். இடையில 4.5 மணி நேரங்கிறத அங்கீகரிச்சுட்டு போயிருக்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் போகணும். தங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறதுக்காக கட் பண்றதுங்கிறது முறை இல்லை. அந்த 4.5 மணி நேரம் நடக்கணும். மூணாவது தலைப்பு முடிந்த பிறகுதான் 4வது தலைப்புக்கு போவோம். 3வது தலைப்புக்கு 4.5 மணி நேரம் இருக்கு ஒப்பந்தப்படி. அது 4.5 மணி நேரம் அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. எதுல எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த தலைப்புல உங்களுக்கு பயமா இருக்குன்னு ஒத்துக்கிடுங்க. சரி ஒத்துக்கிட்டாங்க சரி முடிச்சுக்கிறோமா? சரி இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த 3 நிமிஷம் அவங்க 15 நிமிஷம் பேசுறாங்க. 7 ஆரம்பிக்கிறது 13 நிமிஷம் பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 15 நிமிஷம் பேசுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 13 நிமிஷம் பேசுங்க. ஓகேயா? சரியா? அதுக்கு பிறகு 10 நிமிஷம். சரியா? 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். என்ன பிரச்சனை? அதே மாதிரி இவனை வைங்க. இதுலயே போட்டு பிரச்சனை கடைசி நேரத்துல அங்க எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கிறீங்க? இல்ல எத்தனை எண்ணிக்கிறீங்க? ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. 2 சேர் ஷார்டேஜா காலைல இருந்து நின்னுட்டு. அப்படியா? அப்பனா அது மாதிரி போட்டு ஷார்டேஜா சேர்த்து போட்டு ஓ எல்லாரும் கொடுக்கணும்ல சேரு அப்பனா 2 சேர் கொடுங்க. இல்ல 18 பேர் இருந்தா இங்க 18 பேர் வைங்க. இல்ல அப்படி இல்ல 17 பேர் வாழ்ந்து 2 பேரும் சேர்த்து 17 ஓகே. யாசிரே சார் ஒன்னும் அப்டேஷன் இல்லை. அப்படியே இதோட முடிச்சுக்கலாமா? அதாவது எனக்கும் அப்படித்தான் பண்ண முறை. இவங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணதுனால அவங்க 2 பேரும் இவனா அப்படித்தான் போடணும். ஹலோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த விவாத அரங்கின் இறுதி அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்விலே சென்ற அமர்வின் தொடர்ச்சியாக ரஷாத் கலிஃபா அல்லாவின் தூதரா அல்லது சாதாரண மனிதரா பொய்யரா என்ற தலைப்பிலே விவாதம் ஏறத்தாழ 4 மணி நேரம் நடந்து முடிந்தது. எஞ்சிய 30 நிமிடங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த தலைப்பு தொடரும். பார்வையாளர்கள் ஏற்கனவே சொல்லியது போல தங்களுக்குரிய ஒழுங்குகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சரணடைந்தோர் சங்கத்தைச் சேர்ந்த அணியினர் இந்த அமர்விலே 18 நிமிடங்கள் தொடர்ந்து உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து தௌஹீத் ஜமாத் அணியைச் சேர்ந்தவர்கள் 15 நிமிடம் தொடர்ந்து உரையாற்றி இந்த தலைப்பிலான விவாதத்தை நிறைவு செய்வார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது கடைசியா பேசினவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொல்லப்பட்டுட்டார், அவரே கொல்லப்பட்டுட்டாரு, அல்லாஹ் காப்பாற்றணும்னு சொன்னாரு, ஆனா கொல்லப்பட்டாரு, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. தூதர்கள் கொல்லப்படுற விஷயம் குரான்ல இல்லையா? நபிமார்கள் கொல்லப்படுற விஷயம் குரான்ல இல்லையா? ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரியும் இப்பதான் புதுசா ஒருத்தரை மட்டும் தூதர்கள் சொன்னவரை கொண்டுட்டாங்கிற மாதிரியும் சொல்றாங்க. உதாரணமா குரான்ல 3வது அத்தியாயமான ஆல இம்ரான்ல 183வது வசனம் அல்லாஹ் சொல்றார், நம்முடைய அண்ட சராசரின் அதிபதியான எந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு அவர் சொல்றார். மேலும் அவர்கள் எந்த ரசூலாக இருந்தாலும் எந்த தூதராக இருந்தாலும் அவர் கொடுக்கும் குர்பானியை நெருப்பு சாப்பிடும் வரை அவர் மீது நாங்கள் விசுவாசம் கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளார் என்று கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறாரு, எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த தூதர்களில் பலர் தெளிவான ஆதாரங்களையும் இன்னும் நீங்கள் கேட்டுக்கொண்ட, அதாவது நெருப்பு சாப்பிடும் வரை நாங்கள் விசுவாசம் கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கொண்டதையும் திடமாக காண்பித்தார்கள். அப்படி இருந்தும் ஏன் அவர்களை நீங்கள் கொன்றீர்கள் அப்படின்னு கேட்க சொல்றாரு. அல்லாஹ் கேட்கிறாரு, அப்ப இருந்து சொல்ற, நீ சொன்னதை செஞ்சாரு, அப்படி இருந்தும் நீ ஏன் தூதரை கொன்ன, ஏன் கொலை பண்ண? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று நீ சொல்ல சொல்ற. அப்ப தூதர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கிற விஷயம் குரான்ல இருக்குது. ஆனா தூதர்கள் காப்பாற்றணும்னு நல்லா சொல்றாரு. தூது செய்தி அவர்கள் சேர்ப்பிக்கிற வரைக்கும், தூதர் அனுப்பப்படும் போது அவர் கடமை முடிகிற வரைக்கும் அவர் இங்க இருப்பார். அதுக்காக அவர் உயிரோடையே இருந்துகிட்டே இருப்பாருங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர்கள் கொல்லப்படுறாங்கிறது உண்மை. மேலும் 2வது அத்தியாயமான அல் பக்ரால 61வது வசனத்துல படிச்சு பாருங்க. அதுல மூசாவுடைய சமுதாயம் என்ன செஞ்சுச்சுங்கிற அல்லாஹ் சொல்றார். இது ஏனென்றால் அவங்க நிராகரிக்கிறாங்க, இடக்க முடக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மூசாவுடைய சமுதாயம் எனக்கு இது வேணாம், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு கேட்கறாங்க. அப்பெல்லாம் இதெல்லாம் ஏன்னா திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்ததும், அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் மாறு செய்து வந்ததும் வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததுனாலும் ஏற்பட்டது. தூதர்கள் நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? தூதர்கள் கொல்லவே படாத மாதிரியும் நபிமார்கள் கொல்லப்படாத மாதிரியும் இவங்க சொல்றாங்க. ஆனா தூதர்கள் கொல்லப்படுறாங்க. சத்தியத்தை சொன்னா எப்பவுமே அவங்களுக்கு ஆபத்து தான். நம்ம இந்த இடத்துக்கு பார்த்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய வழிமுறையில தூதர்கள் ஒரு வாட்டி வந்து சொல்லும் போது அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாரு, இப்படி இருக்கும்போது தூதர் கொல்லப்பட மாட்டாங்க, அவர் அல்லாஹ் பாதுகாப்பாங்க, இவர் கொல்லப்பட்டுட்டாரு அதனால தூதர் இல்ல, இது வாதமா? 3வது அத்தியாயத்துல 81வது வசனத்துல தூதர் வருவார்னு இருக்கப்பா,
அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு நம்ம கேட்டதுக்கு, அதாவது இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சது வந்து நாங்க சொல்லக்கூடிய ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதற்கு நாங்க வச்ச ஆதாரம், அதற்கு ஒரு பதிலும் சொல்லல. அதுக்கு எதிராக நீங்க சொல்லக்கூடிய தூதர் இல்ல, நல்ல மனுஷரே இல்லைங்கிறதுக்கு ஒரு வசனமும் காட்டல. கூலி கேட்காது, கூலி கேட்க மாட்டாங்க நாங்க சொன்னோம். இல்ல கூலி வாங்கினாரு, அதுக்கு ஆதாரம் கேட்டா இன்னமும் கொடுக்கல. ஒண்ணு அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்க. அவர் கூலி வாங்கினாருன்னு நீங்க சொன்னீங்க, அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்க. நீங்க யூதர்களின் கைக்கூலின்னு சொன்னீங்க, உங்களுக்கு யூதர்களுக்கு இருந்து காசு வருதுன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. இல்ல அதை வாபஸ் வாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆதாரம் காட்டுவான்னு சொல்றீங்க, எல்லாம் காட்டுங்க. வேற இன்னும் பல விஷயம் சொன்னாரு. இந்த விவாதம் ஏதாவது கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா 19 அற்புதமா ஆரம்பிக்கும் போது எங்ககிட்ட நிறைய இருக்குது, உங்களை பத்தி பல விஷயங்கள் இருக்குது, அவனுக்கு விட்டோம்னா நீங்களா உங்க வேட்டுல அவனுக்கு போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ன ஆச்சு? இது அவனுக்கு நாங்க வேட்டு கழிக்க உட்காந்துருக்கோம். அது உண்மை இல்லை. நம்ம பேச வேண்டிய தலைப்பு, நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னங்கிறத நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். ரஷாத் கலீஃபா தூதர் தாங்கிறதுக்கு நாங்கள் குர்ஆன்ல இருந்து வசனம் காட்டுறோம். 72வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல முகமது நபி சொல்றாரு, அது யாரு? நான் பொருந்திக் கொண்ட தூதருக்கே கவிதன் சொல்றாரு, அந்த தூதர் யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லல. அப்படியே ஜம்ப் பண்ணிடுறது. என்ன ஆதாரமா கொடுக்குறோமோ அந்த ஆதாரத்தை முதல்ல சரியில்லைங்கிறத உடைங்க. நீங்க சொல்றது உண்மையாளர்களா? நீங்க உண்மையாளர்களா இருந்தா உங்களுடைய ஆதாரத்தை காட்டுங்க. இது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறை. யாரையும் சொல்லும் போது நீங்க அல்லாவுடைய அந்த கேட்கக்கூடிய நீங்க சொல்றியா ஆதாரத்தை காட்டு. அதாவது யூதர்கள் சொல்றாங்க, ஒரு சில நாட்களே தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லா கேட்க சொல்றது என்ன? அல்லா கேட்க வாங்கிருக்கீங்களா அப்படின்னு அதை காட்டுங்கன்னு கேட்கல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆதாரத்தை கொடுங்க முதல்ல. அந்த விஷயம் பாருங்க, அது வேற சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கும். நரக நெருப்பு கொஞ்ச நாள் தவிர எங்க தீண்டாதுன்னு சொல்றாங்க. அதே நிலைதான் இன்னைக்கு நம்ம முகமதியர்கள், அதாவது முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க, முகமது சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க முகமது நபி ஷஃபாத் செய்வாரு, நாங்க கொஞ்ச நாள் நரகத்துல இருந்து நம்ம ஷஃபாத்தை மீறி சொர்க்கத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு கொஞ்சம் மாடல் பண்ணி அதெல்லாம் ஷஃபாத்தான் கிடையாது, அதெல்லாம் யூஸ் கிடையாது, செஞ்ச பாவம் வரைக்கும் நரகத்துல இருந்து அப்புறமா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இதுதான் எங்க வருது? யூதர்கள் சொன்னா தப்பு, அதே நீங்க சொன்னா ரைட்டா? இப்ப சப்ஜெக்ட் அது இல்லை. ரஷாத் கலீஃபா தூதரா இல்லையாங்கிறதா மேட்டர். 3:81 இருக்குது, 33:7 இருக்குது, 5வது அத்தியாயத்துல 19வது வசனம் இருக்குது, 72:27 இருக்குது, இன்னும் பற்பல வசனங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நாங்க சொன்னோமே அந்த வசனம், அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த கொடுத்த ஆதாரத்தை பேசணும். முதல் கேள்வி கேட்கறது நாங்க, கேள்விக்கு பதில் சொல்லல. அதை விட்டு ஜம்ப் பண்ணிட்டு அவங்க சொல்ல, அதாவது மடமை இருக்குத்தானா இதெல்லாம் நமக்கு பதில் சொல்லிட்டோம். அவங்க பேசுனதுக்கெல்லாம் நடுவில் திடீர்னு என்ன கொண்டு வந்தாங்க, அதாவது அவர் வந்து பொய் சொல்றாரு, ஃப்ராடு பண்றாரு. என்ன பண்றாரு? குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம்ங்கிற புக்ல ஒரு இதுல ப்ரிஃபேஸ் இப்படி எழுதி, இன்ட்ரடக்ஷன் இப்படி எழுதிருக்காரு, இப்படி எழுதிருக்காரு, பாருங்க கேமரா முன்னாடி காமிச்சாரு. நம்ம எடுத்து படிச்சு காமிச்சோம், கொண்டு அப்புறம் சரியா இருக்கு எனக்கு தெரியும், அதை வச்சு உங்களை மாட்டி விட்டுட்டு நான் வேற கேள்வி கேட்கறேன். அதுக்காக இன்னும் அதே மாதிரி இப்போன்னு கேட்டிருக்காரு, விபச்சாரம் மாதிரி இருக்காரு. அப்புறம் இதுக்கு பதில் சொன்னோன்னே இதை வச்சு நான் அதை கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு போல. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நமக்கு வேண்டியது, நீங்க எவ்வளவுதான் நீங்க வாட்டுக்கு வாதம் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்க இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்போம். அந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வின் வார்த்தை, அல்லாஹ் சொல்றாரு, அது யாரு? அந்த மறுமை நாளை அறிவிக்கக்கூடிய தூதர் யாரு? தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில், தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலம் எதுங்க? அது முகமதை குறிக்குதுன்னா, ஈசாவுக்கும் முகமது நபிக்கும் நடுவில் 520 வருஷம், முகமதுக்கு அப்புறம் இப்ப 1400 வருஷம் ஆச்சு. தூதர்கள் வராது இடைப்பட்டிருந்த காலம் அது பெருசா இது பெருசா? அதை சொல்லுங்க. இப்பொழுது உங்களில் வந்திருக்கின்றார் நேரடியா நம்ம அதை படிக்கும் போது நம்மளை பார்த்து நேரடியா சொல்ற, அது யாரு? நீங்க சொல்லாம இருக்கும் பொருட்டு எங்கிட்ட தூதரே வரல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நாங்க அல்லா இப்ப போயிட்டு அவங்க நீங்க தூதரா எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இது வந்து நிராட போல கம்ப்ளைண்ட் குர்ஆன்ல இருக்குது. ஒன்னு சொல்லுவாங்க, நீங்க எங்களை வழிநாட்டு இருந்தா நாங்க வழிநட்டு போயிருக்க மாட்டோம். நிராகரிப்பாளர் ஒரு சான்ஸ் அங்க போய் இன்னைக்கு சொல்ற வாக்குவாதம், எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நாங்க நல்லவன் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்கிட்ட நீங்க தூதரை அனுப்பல அப்படின்னு நீங்க சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இப்போ உங்களிடம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த தூதர் யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு வசனமா எழுதி போட்டிருக்காங்களா? இல்ல.
எல்லா அவங்களுடைய சுய கருத்துக்களை தான் எழுதி போட்டிருக்காங்க. நம்ம அக்ரிமெண்ட் படி குர்ஆனிலிருந்து ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குர்ஆனிலிருந்து ஆதாரம் சொல்லுங்க. மேலும் அவர் கூலி வாங்கினாரு, அதாவது அவர் லாயிலா சொல்றாரு, தெளிவான ஆதாரம் கொடுக்குறாரு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல, அவர்கிட்ட கூலி வாங்க மாட்டாருன்னு சொன்னோம். குர்ஆன்ல இருக்கிறது தான். தூதர்கள் கூலி கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு தூதராக எடுத்து பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல இது ஒண்ணு. நாங்க உங்களிடத்துல எந்த ஒரு கூலியும் எதிர்பார்க்கல, கேட்கல. எங்களுடைய கூலி எல்லாம் அகிலங்களின் ரட்சகரான அல்லாஹ்விடம் இருக்கின்றதுன்னு தூதர்கள் சொல்றாங்க. அது தூதர்களுடைய தன்மை. அந்த தன்மை தூதர்கள் சொல்றாங்கன்னா அவருக்கு அந்த தன்மை இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அது தூதருடைய அடையாளம் சொல்றோம். தூதர் கூலி வாங்கிட்டாரு, கூலி வாங்கிட்டான்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நீங்க யூதர்களுடைய கைக்கூலி, நீங்க யூதர்களுடைய கைக்கூலி, அதுக்கு ஆதாரம் கொடுங்க. உங்களுக்கு அங்க யூதர்கள் பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆதாரம் கொடுங்க. ஆதாரம் இல்லாம எது வேணாம பேசிக்கிட்டே போலாமே. நான் கூட தான் பல விஷயம் ஆதாரம் பேசிக்கிட்டே போவேன், என் மண்டை ஒர்க் ஆகிற வரைக்கும். அது பொறுத்து இல்ல, வசனம் வேணும். நமக்கு வழிகாட்டியான இந்த குர்ஆன்ல ஆதாரம் வேணும். அதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்த விஷயத்துக்கு போங்க. நம்ம நம்முடைய வாதங்களை தெளிவான முறையில் அளவுக்கு தெளிவான முறையில் எடுத்து வச்சோம். இந்த செய்தியை கேட்கிறவங்க அவங்க நடுநிலையாளர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ்வின் வார்த்தைகளை திறந்த மனத்தோடு பார்க்கக்கூடியவங்களுக்கும் யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய், யார் சொல்றது மிஸ்ரெப்ரசன்டேஷன், யார் புரட்டி பேசுறாங்க வீடியோ கேசட்டை நல்லா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாம தெளிவா சொன்னோம், தூதர்கள் அல்லாஹ்வை மட்டும் வழிபடும்படி கூறுவார்கள். கடவுள் கலப்பற்ற முறையில் இக்லாசான வழிபாட்டை ஏவுவார்கள். இதனை ஒருபோதும் சாத்தானி தூதர்கள் செய்ய முடியாது. அதை இவர் செய்கிறார். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் குறையோடி போயிருக்கும். அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா மதவாதிகள் தான் இது வைக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் தௌஹீத்வாதிகள் அதற்கு தப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம தெளிவான முறையில் எத்தி வச்சோம். இன்றைக்கு சமூகம், முழுமையான சமூகம், எல்லா பிரிவுகளும் சேர்ந்து குறையோடி போய் இணையத்துல மூழ்கி கிடக்குங்கிறத சொன்னோம். அதற்கு உதாரணமாக அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு முன்னிலை சொல்லாத நபியை ஒவ்வொரு வேளையும் அழைத்து பிரார்த்திக்கிறீங்களே, அழைக்கிறீங்களே, முன்னிலையிலே நேரம் அழைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தானே உள்ளது. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான இணையமைப்புகள் எல்லாம் அவர் அடையாளம் காட்டுறாரு. இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுல என்ன இணையமைப்புன்னு கேட்கிறாங்க. நம்ம தெளிவா சொன்னோம், அல்லாஹ் மட்டும் தனித்து நினைவு கூறப்படணுங்கிறதுதான் குர்ஆன் நமக்கு ஒரு கட்டளை. அந்த விஷயத்துல எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிறோமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த ஷஹாதத்தின் அடிப்படையில எங்கெங்கெல்லாம் முகமது அல்லாஹ்வை நினைவு கூறுறோமோ அங்கெல்லாம் முகமதை நினைவு கூறுறோம். இல்லையா? உண்டா சொல்லுங்க. அந்த அடிப்படையில இணை வைப்பு பல விதங்கள்ல புறையோடி போய் கிடக்கு. மதவாதி தான் இணை வைப்பு, தரிகாவாதிகள் இணை வைப்புல இருக்கிறாங்க, மதவாதிகள் இணை வைப்புல இருக்கிறாங்க, தௌஹீத்வாதிகளும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இணை வைப்புன்னு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஒட்டுமொத்தமான இணை வைப்பை செய்யறாங்க. நித்தம் 5 வேளை தொழுகும் பொழுது அல்லாஹ்வோட சேர்த்து அல்லாஹ்வை தொழுகும் அந்த தொழுகையில முகமது நபியை முன்னிலை சொல்லால் அழைக்கிறாங்க. இது இணை வைப்பு. இந்த மாதிரியான பற்பல இணை வைப்புகளை தெளிவாக அடையாளம் காட்டுவார்கள். இதைத்தான் முகமது செஞ்சார். ஈசாவுக்கு பின்னர் ஏற்பட்ட இணை வைப்புகளை முகமது கலைஞ்சார். அந்த இணை வைப்புகளை கலைஞ்சார். அதே போல முகமதுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இணை வைப்புகளை தூதர் வர இருக்கிற தூதர்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அந்த தூதர் வந்து விட்டார். அந்த தூதர் வந்து விட்டதை நீங்க அறியாம இருக்கிறீங்க. இப்படித்தான் ஒவ்வொரு காலமும் நடந்தது. தூதர்கள் வாழும் பொழுதோ அவர்கள் வந்து செய்தியை எத்தி வைக்கும் பொழுதோ அந்த செய்தியை தயாராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காலப்போக்கில் அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். சத்தியத்தின் பாதையில கஷ்டப்பட்டு நடந்து வரும் பொழுது அந்த வெற்றியை கொடுத்தோன்னா அந்த வெற்றியின் மகத்துவத்தை பார்த்து அந்த நபிமார்களே அந்த தூதர்களே இணை வைக்கிறது தான் மனித இயல்பு. இந்த மனித இயல்பு இந்த முகமதுக்கு அப்புறமும் இப்படி நடந்திருக்குது. அதை வெளிப்படுத்தி காட்டுறாருன்னு நம்ம சொன்னோம். தவிர மெய்ப்பிக்கும் தூதர்னா அவர் குர்ஆனை மெய்ப்பிப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். மெய்ப்பிக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த விவாதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்க உலகம் பூரா மக்களின் கவனம் குர்ஆன் பக்கம் திருப்பப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வச்சு, அதாவது ஒரு மனிதனின் செயல்களினால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறதுங்கிறத வச்சுதான் அவருடைய தன்மையை நம்ம முடிவு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, இன்ஜீலில் அவர்களுக்குரிய உதாரணம் நல்ல ஒரு வேறொன்றிய ஒரு செடியை போல பல பயன்களை தரத்தக்க ஒரு செடியை போலன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில
தெளிவான முறையில இன்றைக்கு மக்கள் கவனத்தை, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கவனத்தை குர்ஆன் பக்கம் திருப்பி இன்றைக்கு மக்கள் குர்ஆனை கவனிக்கவும், அதை படிக்கவும், அதை பேசவும், அதை கான்டெம்ப்ளேட் பண்ணவும், ஒருத்தர் இன்றைக்கு மக்கள் கவனம் குர்ஆன் பக்கம் திருப்பி இதைத்தான் மெய்ப்பிக்கும் தூதர் செய்கிறார். இதைத்தான் மெய்ப்பிக்கிறார். அவர் குர்ஆனைத்தான் மெய்ப்பிக்கிறார். சொல்றாங்க நாங்க அவர் ஏதோ 2 வசனம் நீக்கிட்டாரு அப்படின்னு. எந்த வசனத்தையும் நீக்கிறதுக்கு யார் கூலிமா இருக்குது? அந்த சத்திய உண்மைகளை, அவர் கண்ட உண்மைகளை தூதர்கள் தயங்காம எடுத்து சொல்லுவாங்க. தங்கள் உயிருக்கு அஞ்ச மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களை அந்த செய்தி முடிகிற வரைக்கும் பாதுகாப்பாங்க. அந்த அடிப்படையில இவர் தன்னுடைய செய்தியை முழுமையாக பூர்ணமாக எத்தி வைத்து விட்டார். அல்லாஹ் அவரை கைப்பற்றிக் கொண்டார். இதுவே நடந்திருக்குது. தவிர கூலி வாங்க மாட்டாங்கிறத நம்ம தெளிவா எடுத்து காட்டணும். எப்படின்னா, ஆரம்பத்துல இதே முஸ்லிம் சமூகம் இந்த அகமது தீரத் என்ற பெரிய அறிஞர் அவரெல்லாம் பல புத்தகங்கள் எழுதி மாபெரும் அறிஞர்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பல புத்தகங்கள்ல ரஷாத் கலிஃபா பற்றிய தகவல்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இஸ்லாத்தின் நடப்புகளை கவனித்து பார்க்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் கூலி எதுவும் வாங்கியிருந்தா, கூலி வாங்கக்கூடியவர் அல்லது காசு வேணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் இந்த உண்மைகளை சொல்லாமல் இருந்தால் போதும். புதிதாக எதையும் சொல்லி இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா சொன்னதை வச்சு அவர் கிரேட் ஸ்காலர் ஆஃப் இஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து உண்மைகளை சொல்லும் பொழுதுதான் அவரை உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளி பின்னர் அவரை சுட்டும் கொள்றாங்க. அல்லாஹ் அவருக்கு கைப்பற்றுகிறார். இது நிராகரிப்பாளர்களின் செயல்கள் மூலமா அல்லாஹ் அவருக்கு கைப்பற்றுகிறார். அந்த அடிப்படையில் தூதர்கள் கூலி வாங்க மாட்டார்கள். தூதர்கள் தெளிவான ஆதாரங்கள் கொண்டு வருவார்கள். தூதர்கள் கடவுளை மட்டுமே வழிபடும்படி கூறுவார்கள். இந்த 3 ஆதாரங்களின் அடிப்படையில் சாலிஹ் நபிக்கு எப்படி அந்த மக்கள் அவர் கொண்டு வந்த செய்தியினால் அவர் நம்பினாங்களோ, அதே போல ரஷாது கொண்டு வந்த அந்த களப்பற்ற ஓரிரை வணக்கம் அப்படிங்கிற அந்த செய்தியும், அதுல இன்றைக்கு சமூகத்தில் மலிந்துவிட்ட இணை வைப்பு மூடத்தனம் முறைகெட்டு போயிருக்கிற அந்த சமூக நிலைகளை வெளிப்படுத்தி அவற்றையெல்லாம் கலைஞ்சி அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மீண்டும் தூய்மையான மார்க்கத்தை அவர் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார். அந்த மார்க்கம் பழைய மார்க்கம். மமா உமிரு இல்லா அலி அபுதுல்லாஹ முக்லிசீன் லஹுத்தீன். இதற்கு அல்லாஹ் நாம் அவர்களுக்கு மார்க்கத்தில் கலப்பற்ற முறையில் அவரை வழிபட வேண்டும் என்றும் முக்லிசீன் லஹுத்தீன் வயுகீமூன ஸலாத்த வயூத்து ஸகாத்த, தொடர்பு தொழுகை நிலைநாட்டி வர வேண்டும் என்றும் ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும் என்றும் நாம் கட்டளையிட்டோம். அமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிசீன லஹுத்தீன ஹுனஃபாவ வயுகீமு ஸலாத்த வயூத்து ஸகாத்தன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஸாலிக தீனுல் கய்யிமா. உமக்கு தூதர்கள் உமக்கு எதுவும் புதிதாக எதுவும் அறிவிக்கப்படலை. எல்லா தூதர்களுக்கும் என்ன அறிவிக்கப்பட்டதோ கடவுளை மட்டும், அந்த அண்ட சராசரங்களின் அதிபதியான அல்லாவை மட்டும் களப்பற்ற முறையில் அவரை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு உதவி செய்யக்கூடியவர், நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவர். அவரை தவிர வேறு எவரும் நமக்கு உதவி செய்யவோ தீங்கிழைக்கவோ சக்தியற்றவர்கள் அந்த அடிப்படை விஷயங்களை எடுத்து சொல்லி குர்ஆன் பக்கம் மக்கள் கவனத்தை திருத்தினார்கள் நம்ம எடுத்து சொன்னோம். இன்னும் அவருடைய ஆதாரங்களை எவ்வளவு எடுத்து கொடுத்தோம். அவை அனைத்துக்கும் கண்டுகொள்ளாம சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு தவறான முறையில மிஸ்ரெப்ரசன்ட் பண்றாங்க. தவறான முறையில தூதர்களின் செய்தியை எடுத்து சொல்றாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றாரு. முகமது காலத்திலேயே சிலர் அவரை கேட்காமலே அங்கு போய் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் பேசுறது அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு காட்டுறாரு. அதனால தூதர்களை பற்றி அவதூறு சொல்லப்படுவதோ, தூதர்களை பழிச்சொல் சொல்லப்படுவதோ, தூதர்களை பைத்தியக்காரன் என்று சொல்லப்படுவதோ எதுவும் புரிதல்ல. எனவே அந்த அடிப்படையில இவர் தூதருக்கு என்று அல்லாஹ் என்னென்ன இலக்கணங்கள் சொல்லுகிறாரோ, அதாவது அவரை பைத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள், கற்றுக் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். அதாவது பைத்தியக்காரர் என்று சொல்லுவார்கள், அதே சமயம் கற்றுக் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள். இது எப்படி 2 முரண்பாடா இருப்பார்கள். ஒண்ணு அவர் அறிஞர்னு சொல்லணும், இல்லைன்னா பைத்தியக்காரன் சொல்லணும். முதல்ல அறிஞர் அப்புறம் பைத்தியக்காரன் சொல்றதுல உள்ள முரண்பாடுகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லா காலத்திலும் இதுதான் நடந்திருக்குது, இன்றைக்கு இதுதான் நடக்குது. எப்பமெல்லாம் தூது செய்தி புதுசாக வரும் பொழுது அதனை முதலில் மறுப்பவர்கள் யார் என்றால் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அதாவது ஈசா இஞ்சில் கொண்டு வர்றாரு, அவரை கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் என்றால் தௌராத்தை பெற்ற யூதர்கள். இஞ்சில் அமைப்பிக்கிற முகமது வர்றாரு, அவரை எதிர்த்தவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவ.
அடுக்கடுக்கான குரான் ஆயத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை, நாங்கள் என்னென்னமோ கேட்டோம், நீங்க ஒன்றும் பதில் சொல்லன்னாங்க. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் உள்ள தலைப்பை நான் படிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். 3ஆம் தலைப்பு ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதரா. இது சரணடைந்தோர் சங்க நிலைப்பாடு என்னவென்றால், ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர். அனைத்து தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் இல்லை, சராசரியான ஒரு நல்ல மனிதர் கூட இல்லை, அவர் ஒரு பொய்யன் என்பது நம்முடைய நிலைப்பாடு. ஒப்பந்தத்துடைய அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். அதுல 6வது விதியாக நம்ம போட்டிருக்கிறோம், இரு அணியினரும் ஒவ்வொரு தலைப்பிலும் தத்தமது நிலைப்பாட்டை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஒப்பந்தம். இப்ப ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் என்ற அவங்களுடைய நிலைப்பாட்டை நிரூபித்து ஏதாவது ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்களா? தூதர் வருவாருங்க இல்லைங்க, அது யாரு? தூதர் வருவாருங்க அது யாரு? இது யாரு? அது யாரு? இப்படிதான் கேட்டாங்களே தவிர அவனோட தூதர்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தாங்கன்னா இல்ல. ஆனால் நாம் என்ன செய்தோம் என்றால், ரஷாத் கலீஃபா அல்லாஹ்வின் தூதர் இல்லை என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மூலமாக அவன் ஒரு கிறுக்கன், மடையன், பொய்யன், அகம்பாவம் பிடிச்சவன், ஷைத்தானை கடவுள் என்று சொன்னவன், தீமைகளுக்கு உடமையாக இருந்தவன், இவ்வாறெல்லாம் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லி அவன் நல்ல மனிதன் கூட இல்லை, ஒரு பொய்யன் என்பதை நம்முடைய நிலைப்பாட்டை நிரூபித்து விட்டோம். சரியா? அதுக்கு அடுத்தது அவங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருந்தாங்க. அஸ்ஸலாமு தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபின்னு சொல்றீங்க, ஷிர்க், இதுக்கு நான் ஆதாரம் எல்லாம் கொடுக்கலன்றாங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பதில் சொல்லல. காரணம் தலைப்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. காலையில ஒரு தடவை சொல்லும் போது சொன்னாங்க, அரைச்ச மாவையும் அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, புதுசா ஆதாரம் எடுத்துவீங்க நம்ம சொன்னாங்க. இப்ப நம்ம திரும்பிட்டு அவங்க சொல்றோம், இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கும், குப்பையெல்லாம் கிளற வேண்டியிருக்குது, அவகாசம் இல்லாம நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அடுத்த தலைப்புல வேண்டாம், இந்த கேள்வியை திரும்ப நீங்க கேளுங்க, அரைச்சமாவே நீங்க திரும்ப அரைச்சி அங்க கொண்டு வந்து கொட்டுங்க, நாங்க உங்களுக்கு சட்னி ஆக்கி அங்க காட்டிடுறோம். நீங்க அரைச்சமா வரீங்க, நாங்க சட்னி ஆக்குறோம். இப்ப நம்ம அடுத்த இதுக்கு வந்துடுறோம். இது என்ன தெரியுமா உங்களுக்கு? இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, இது அல்லாஹ்வுடைய கையெழுத்து, இது அல்லாஹ்வுடைய கையெழுத்து. இது நான் சொல்றேன், அந்த கிறுக்கன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? The scriptures are not only the mathematically composed creations of God, where the number 19 is common denominator. வேதங்கள் மட்டும் 19ஆல வகுப்படக்கூடிய ஒரு படைப்பு நினைச்சிட்டு இருக்காதீங்க. வேதம் மட்டும் இல்ல, a plethora of scientific findings have now shown that the number 19 represents God's signature upon certain creations. இந்த 19 உள்ள அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம காட்டிக்கிட்டே இருக்குது. என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்குன்னா, 19ங்கிறது இறைவனுடைய கையெழுத்து அப்படிங்கறத காட்டிக்கிட்டு இருக்கான். சும்மா இப்படி மொட்டையா சொல்ற, உதாரணத்தோட சொல்றான். நீங்க எல்லாம் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, கார்ட்டூன் போட்டுப்பான் பேப்பர்ல, போட்டு கீழே அந்த கார்ட்டூன் வரைஞ்சவன் யாருன்னு பேர் போட்டுப்பான். பாத்தீங்களா? மதன், சுரேந்திரன், நரேந்திரன் பேரை போட்டு ஒரு கையெழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி உதாரணமாவே சொல்றான். டிவைன் ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போடுறான். நல்லா எப்படி இந்த டிவைன் ஸ்டாம்ப் அப்பியர்ஸ் த்ரூ அவுட் தி யூனிவர்ஸ், உலகம் முழுவதும் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குதான், கடவுளுடைய முத்திரை. In much the same manner as the signature of Michelangelo and Picasso identifies a verse. மைக்கேலாஞ்சோ, பிகாசோ ரெண்டு பெரிய ஓவியர்கள், அவருடைய ஓவியங்களுக்கு அவன் கையெழுத்து போடுவாங்க. அந்த கையெழுத்தை பார்த்தோம்னா இவர் வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இறைவனுடைய கையெழுத்து அவனுடைய எல்லா படைப்புகளிலும் விண்வெளி முழுவதிலும் அல்லாவுடைய கையெழுத்து இப்படி இருக்குங்கிறாங்க. அல்லாவுடைய கையெழுத்து இப்படி இருக்கான். அதுக்கு ஆதாரமாக அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 4 விஷயத்தை சொல்றான். 4ம் பச்சை பொய். என்ன சொல்றான்? 1வதாக சூரியன், சந்திரன், பூமி 3ம் ஒரே நிலைக்கு 19 வருஷத்துக்கு ஒரு தடவை வருங்கிறான். அது 19 வருஷத்துக்கு ஒரு தடவை வராது. அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னா 19.2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். புள்ளி வரக்கூடாது, சரியாக வகுப்படணும். இது எத்தனை மணி நேரம் வரும்னு சொன்னா 19 வருடம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். சோலார் கணக்கு, லூனார் கணக்குலாம் சொன்னாங்கல்ல, நாங்க போட்டோம். அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க கைக்கத்தான் ஆதாரத்தை தரணும். அது ஒரு பச்சை பொய். அப்புறம் ஹாலேஸ் காமெட், ஹாலேஸ் எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது 76 ரூபா ஒரு தடவை வருதுங்கிறான். அது உண்மைதான், 76 ரூபா வருது. The God stamp on you and me. இதுல மட்டும் இல்ல, உங்க மேல என் மேலே எல்லாம் முத்திரை குடுத்திருக்கான். என்ன குடுத்திருக்கான்? நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் 209 எலும்புகள் இருக்குது. 209ங்கிறது 19 வகுப்படும், 11 தடவை வகுப்படும். அப்படிங்கறதுனால நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் 209 இருக்குது. அதனால பாத்தீங்களா, உங்க மேலே ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது, என் மேலே ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குங்கிறான். பச்சை பொய். நீங்க 5வது 6வதுல குழந்தைங்களுக்கு பாடத்து புத்தகத்துல ஒரு மனிதனுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்லி படிச்சு கொடுப்பாங்க. எலும்பு மண்டலம் சொல்லி படிச்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க, உடம்பு மனிதனுக்கு எலும்பு எத்தனை இருக்குதுன்னு கேளுங்க. பிள்ளைங்க சொல்லும் 209 சொல்லாது, 209 பரிசுல ஃபெயிலு, 206 இருக்குதுன்னு சொல்லும். 206 எலும்புகள் தான் இருக்குது. 206 19 வரக்கூடாது. அவனுக்கு ஏதோ கொம்பு ஏதோ இருக்கும் போட்டு இருக்குது. அதனால அவன் 209 மாத்திட்டான்.
2 கொம்பு ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போது இருக்கு. 3ஐயும் சேர்த்து 206 உங்க மேலே இருக்கா, என் மேலே இருக்கா, எனக்கு கொம்பு இல்ல, உங்களுக்கு கொம்பு இல்ல, அவனுக்கு மட்டும் இருக்கும் போது அவன் ஜாதிக்கெல்லாம் இருக்கும் போது இருக்கு. 3 எடுத்துருக்காங்க, 3 சேர்த்துக்கிட்டாரோ அது எலும்புல வராதுல, அது எலும்பாகாதுல, 3 கிருக்குது நம்ம அது உடம்புக்கு தான் 2 கொம்பு கைத்தறி வச்சிருந்தோம் நினைக்கிறேன். 3 சேர்த்து 3 ஆக்கிட்டான். 206 எலும்புகள் தான் இருக்குது மனுஷனுக்கு, 209 எலும்புகள் இல்லை. அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்ல போனா 209 எலும்புகளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கத்துக்கு 209 எலும்பு இல்ல, 19 வலுப்படாது. அப்ப சிங்கத்தை அல்லா படைக்கலையா? அந்த சைன் பண்ணா அல்லா படைக்கலையா சொன்னானே. அந்த எலும்பு கூடு அவன் சைன் பண்ணிருக்கிறத வச்சு அவன் இவன் படத்தையும் கண்டுபிடிக்கிறான். சிங்கத்தை அல்லா படைக்கலையா? ஹாலிஸ் 19 வலுப்படுவாங்க, அல்லா படம் கையெழுத்து போட்டாச்சு. பூமிக்கு 19க்கு சம்மந்தம் இல்லையே. பூமி படம் அல்லா படைக்கலையா? இல்ல இப்போ எத்தனை நட்சத்திரம் வால் நட்சத்திரம் வந்துட்டு போயிட்டு இருந்தது, அதெல்லாம் 76 19 வருஷத்துக்கு வரலையே, அதெல்லாம் அல்லா படைக்கலையா? அதெல்லாம் அல்லா இல்லையா? போட மறந்துட்டானா? இல்ல இந்த தற்காலிக கடவுள் வச்சிருக்கீங்களே சீட்டான அவன் போட்டானோ? எத்தனை நிமிஷம் ஆரம்பிச்சான்? இப்படி கிறுக்குத்தனமா உள்ள இருக்கிறான். இது பச்சை பொய். குழந்தைகிட்ட போய் கேளுங்க. இதுக்கு நம்ம ஆதாரம் கேட்டான தர்றேன், ரெடியா வச்சுட்டுங்க. ஆதாரங்கள் கேட்டா தர்றேன். ஆனா இதுக்கு ஆதாரம் தேவையில்லை, குழந்தைகிட்டே கேட்டுக்கலாம். அப்புறம் கர்ப்ப காலம் 40 வாரம் அல்லது 40 வாரங்கள் அல்லது 38 வாரங்கள் அப்படிங்கிறான். இது நல்லா தெரியும். 38 வாரம் இல்ல குழந்தைங்க கருகாலம் கருவுடைய காலம் 40 நாள் தான், 40 வாரம் தான். என்ன தெரியுங்களா? 10 மாசம் தான் கருகாலம், கருவுடைய காலம். இவன் என்ன செஞ்சிருக்கான்? அதுல 2 வாரத்தை குறைச்சு எவன் கண்டுக்கிற போறான், எவன் கேட்க போறான், நம்ம விவாதத்துக்கு வர போறான் இவனும் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 19 வலுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதை விடுறான். அப்புறம் இன்னொரு பொய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஹிஜ்ரத்துக்கு போனானா, சாரி மெஹராஜ் போனானா, மக்காவுக்கு போயிருந்தானா, ஹஜ்ஜுக்கு எப்ப போயிருந்தான்? இவன் துல்ஹஜ் 1971 வருஷம் டிசம்பர் 21 1971 டிசம்பர் மாசம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தானா. அந்த தேதி துல்ஹஜ் மாசம் 3 1391 அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த நேரத்தில் அவன் ஹிஜ்ரத்துக்கு போனானா, சாரி மெஹராஜ் போனானா, மெஹராஜ் ஹஜ்ஜுக்கு போயிருந்தானா. ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது கஞ்சா போட்டான் போட்டுருக்குது, ஏதோ கற்பனையில எங்கேயும் தூக்கிட்டு போயிருக்கு அவனுக்கு. அதை வச்சுட்டு அவன் சொல்றான், நான் மெஹராஜுக்கு போனேன், மெஹராஜுக்கு போயிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், எல்லா நபிமார்களையும் அறிமுகப்படுத்தினா அல்ல, நான் அப்படி சேர்ல உட்கார்ந்துகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நபியா என்ன பார்த்து இப்படி தலையாட்டு போனாங்க. ஒரு ஆள் மட்டும் என்ன மாதிரியே இருந்தாரு. இவர் யாருன்னு கேட்டேன். இவர் தான் இப்ராஹிம் இருந்தாரு. ஏன் ஓஹோ இப்ராஹிமா, இவர் நம்மள மாதிரி, நம்ம வாப்பா மாதிரி, நம்ம பெரியப்பா சின்னப்பா மாதிரி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவர் கேட்டிருக்காரு, மைனஸ் இப்ராஹிம் அப்படின்னு போட்டுருக்குது. இப்படி கீழே விடுறான், இப்படி ஒரு கதை சொல்றான். இது டிசம்பர் மாசம் 1971 21ஆம் தேதி நடந்ததா சொல்றான். அது பிறை 3 துல்ஹஜ் 1993. இது பச்சை பொய். இது அந்த கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 1971 டிசம்பர் 21ங்கிறது துல் ஹஜ் மாதம் இல்ல, துல் காதா மாதம். இது 71 நடந்தது. 20 வருஷம் கழிச்சு அவனுக்கு புரிஞ்சதே 17 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சுதான் இதை சொல்றான். 19-20 வருஷத்துக்கு பிறகு யாரை வெரிஃபை பண்ண முடியும் தைரியத்தில் சொல்லிட்டான். ஆனா சாப்ட்வேர் இருக்குது, அது ஆதாரத்தை நம்ம எடுத்து காட்ட முடியும். துல்காதா மாதத்துல தான் இது நடந்திருக்குது. இது ஒரு பச்சை பொய்யாக சொல்றான். இப்படி ஏராளமான பொய்களை அடிக்கடி கொடுத்துருக்கிறோம். இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்ப்போம். சின்ன குழந்தையா இருக்கும் போது நல்ல ஃபுட்பால்ல நல்லா விளையாடுவோம், ஃபுட்பால்ல பெரிய பிளேயரா இருக்கும். அந்த ஆள் என்ன ஆகும், பெரிய ஆளா போனோம், வயசு தளர்ந்த போன நீங்க அந்த ஆள்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்சியெல்லாம் இந்த ஃபுட்பால் பேச ஆரம்பிச்சா போதும், அவருக்கு ஒரு வேலை வரும். ஃபுட்பாலா அது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு அதையே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பேச விட்டு நகர மாட்டான், வேற எங்கேயா போய் உட்கார்ந்து இருப்பான், நல்லா இருப்பான். திடீர்னு திரும்ப அந்த ஃபுட்பால் ஆரம்பிச்சா போதும், தொடர்ந்து அதோட அந்த மாதிரிதான் இவனுங்க சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து என்ன கிருக்கு பிடிக்கும்போது இல்ல, உடனே படப்படன்னு வந்துடுவாங்க. இதுக்கு மனநோய், இதுக்கு பேரு, இது ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு பேரு இம்பல்சிவ் கண்ட்ரோல் டிசார்டர் பேர். இம்பல்சிவ் கம்பல்சிவ் கண்ட்ரோல் டிசார்டர்ங்கிறது இந்த நோயுடைய பெயர். அது மாத்திரம் இல்லாம இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன நோயெல்லாம் ஏற்படும் சொன்னா, தன்னிலை இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, லாஸ் ஆஃப் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு நோய் சொல்லுவாங்க. அப்புறம் அவனுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க, நியூரோசிஸ் சொல்லுவாங்க. அந்த நோய், இந்த 3 நோயுடைய அடையாளங்களும் அவன்கிட்ட இருக்குது. ஒரு மனநோயாளிங்கிறதுக்குள்ள அடையாளங்கள் அத்தனையும் இருக்குது. அந்த நோய் வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தனக்கு தன்னிலை இழப்பு நோய்க்கு பாதிக்கப்பட்ட பிணியாளர்கள் உண்மைக்கு புறம்பான, அறிவிற்கு ஒவ்வாத, தர்க்க ரீதியான விளக்கத்திற்கு மாறான தவறான நம்பிக்கைகளை கொண்டிருப்பார்கள். உதாரணமாக, நான் கடவுளின் தூதர் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
அவர்கள் கடவுளின் தூதர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தங்களை தாங்களே. அதுக்கு அடுத்தது தான் ஒரு பெரிய மகான் என்றும் தனக்கு கடவுளின் அருள் உள்ளது என்றும் அவர்கள் கூறுவார்கள். நான் இந்த நோய்க்கு ஆளான பிணியாளர்கள் ஆணாக இருந்தால் அவர்கள் மிகுந்த காம இச்சை கொள்வார்கள். இந்த விபச்சார கதையெல்லாம் கேட்டீங்கல்ல, இதுக்குதான். அவர்கள் ஆணாக இருந்தால் மிகுந்த காம இச்சை கொள்வார்கள். இதை தவிர தரேன் எல்லாத்தையும் தந்துடுறேன். இதை தவிர ஆண்கள், இவர்கள் ஆண்களாக இருந்தால் இவர் காமைச்சைக்குள்ள ரொம்ப காமைச்சை விடுத்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கும் ஆளாவார்கள். சரியா? அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நோய் உள்ளவர்களுடைய வேற என்னென்ன குணங்கள்லாம் இருக்குன்னு சொன்னா, இதுக்கு பேரு பாரனாய்ட் டிலூஷனல் டிசார்டர் ஒரு பேரு. இவங்க தன்னை பற்றி மிக பெருமையாக யதார்த்தத்திற்கு புறம்பாக தாம் ஒரு உயர்ந்த பரம்பரையை சார்ந்தவர் என்று கருதி கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம காட்டுல உட்கார்ந்து இப்படிலாம் வந்தாங்க, யாரு ஓட்டு செய்யணும் மைக்கேல் நம்மள மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி பெரிய ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இந்த மாதிரி நோய்க்கு ஆட்பட்டப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, எந்த நேரமும் கலகலப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை ஓய்வெடுக்காது செய்து கொண்டிருப்பார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் விடியல் காலை 3 மணிக்கே இருந்து வேலைக்கு போவாங்க. அவங்க கூட சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த செய்தியை பாத்தீங்கன்னா தெரியும். அவன் அதிகாலையில நேரத்தோட சுட்டு முன்னாலேயே வீட்டுக்கு அந்த பள்ளிக்கு போய் எழுத ஆரம்பிச்சிருவானா. அந்த வேலை தான் இங்க சொல்றாங்க. விடியற் காலையில் 3 மணிக்கே இருந்து வேலைக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் மனதில் பல வகையான எண்ணங்கள் ஒரே நேரத்தில் உருவெடுப்பதால் அங்கிருந்து இங்க தகுவாங்க, இங்கிருந்து அங்க தகுவாங்க. மங்கி ஜம்ப் போட்டு வரணும்ல, ஒரு இதுல நிலையா நிக்க மாட்டாங்க. ஒரே நேரத்தில் என்னமோ ஒரு நடத்திருக்குமோ அதோட உடனே இங்க இருந்து அந்த கணக்கு போகணும், அந்த கணக்கு இந்த கணக்கு, இப்படி கணக்கெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. இவர்கள் இன்னொரு அறிகுறி என்னன்னு கேட்டா, காதல் வசப்பட்டு வழியில் காணும் இளம் பெண்களிடம் பேச்சு கொடுத்து இவர்கள் வம்பில் மாற்றிக் கொள்வார்கள். இவர்கள் புன்மொழிகள் பேசுவார்கள். அப்புறம் திடீரென்று தத்துவம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். கூர்ந்து கவனிக்கும் போது அவருடைய தத்துவங்களில் எந்த உள்ளர்த்தமும் இருக்காது. தான் முக்தி அடைய போவதாக அவர்கள் கூறிக்கொள்வார்கள். அர்த்தம் இல்லாத விஞ்ஞான கருத்துக்களை அவர்கள் கூற ஆரம்பிப்பார்கள். எதற்கெடுத்தாலும் காரணமின்றி அவர்கள் சிரிக்கவும் துவங்குவார்கள். எந்த நேரமும் கண்ணாடி முன் நின்று அவர்கள் பள்ளி எடுத்து தன்னை அழகு பார்த்து இப்ராஹிம் இருக்குமான்னு பார்த்துக்கிறாங்க போட்டுருக்குது. வழக்கிலோ அகராதியிலோ நல்லா கேட்டுக்கிறீங்க, அடிக்கடி செய்யறது அவங்க. வழக்கிலோ அகராதியிலோ இல்லாத புது புது வார்த்தைகளை அவர்கள் உபயோகிப்பார்கள். அதுக்கு புது புது அர்த்தங்களை அவர் கூறிக்குவாங்க. கம்மிட்டருமா என்னென்னமோ சொல்லுவான். அப்புறம் லெப்ட் அலைன்மெண்ட் என்னமோ சொன்னாங்க. புதுசா வழக்கத்தில் இல்லாத செய்தி, வழக்கத்தில் இல்லாத கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும்பாங்க. அப்புறம் நம்ம இதுவரைக்கும் சொன்னோம், அவன் ஒரு ரசூல் இல்லை, பொய்யன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவனோட மடமை, கிறுக்குத்தனம், இந்த மாதிரி அத்தனை அடையாளங்களும் இருக்குது. இந்த மாதிரி உள்ளவன் ஒரு தூதராக இருக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக எடுத்து சொன்னோம். அது மாத்திரம் இல்லாம அவனுடைய வேதத்துல, அவன் வேதம் என்று அவன் சொல்லக்கூடிய அந்த நூல் அவன் என்ன எழுதி வச்சிருக்காண்டா, அமெரிக்க டாலர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த அமெரிக்க டாலர்ல மேல என்ன செஞ்சிருக்கோம், இன் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டிருக்கோம். அந்த வசனத்தை போட்டிருக்கிறதுனால இவர்கள் கடவுளை நம்புகிறார்கள். ஆனா அல்லாஹ் வந்து இந்த மக்களை நம்ம நேசிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறானா, அமெரிக்காவை நேசிக்கிறானா, அமெரிக்காவை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது எதுக்கு சொல்றான் தெரியுமா? அவன் சொல்றான், ஈவன் இன் வேர்ல்ட் டைமென்ஷன் இனி என்டர்பிரைஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் தொடர்ந்து பேசுறேன். எனக்கு சத்தம் போட்டு பேசுறீங்க, அமைதியா பேசிக்கிறீங்க. நீங்க சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு கணக்கில் சேர்க்க முடியாது, தேவையாது. இவன் என்ன சொல்றான், அமெரிக்காவை அல்லாஹ் நேசிக்கிறான். எதுக்கு இந்த இதெல்லாம் சொன்னா தெரியுமா? அதுக்கு காரணத்தை இங்க வருது பாருங்க. Even in a worldly dimension, any enterprise expects its employee to be loyal and devoted to the welfare of the enterprise. இந்த உலகத்துல கூட எந்த நிறுவனமும் தன்னுடைய சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளி தனக்கு நியாயமாகவும் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. If an employee is not totally dedicated to the enterprise or is shown to have divided the loyalties, he is immediately dismissed. அவருடைய தொழிலாளி நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லாட்டாலோ அல்லது அங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னாவோ அவர்களை வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வர வேண்டிய காசு வராம போயிடும். அதனால அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அதே போல அவங்க 3 முக்கிய அடையாளங்களை வைத்தார்கள் தூதர் என்பதற்கு. அவர்கள் வந்து இறைவனை மட்டும் சொல்வார்கள் என்று நம்ம சொன்னோம். சைத்தான கடவுள்னு சொன்னாண்டு காசு வாங்க மாட்டாங்கன்னு சொன்னா, நீ காசு நம்ம தூதர்கள் வந்து சொல்றது காசு கேட்க மாட்டாங்க, சொல்றது காசு கேட்க மாட்டேன், ஏன்னு கேட்ட ஏற்கனவே வாங்கிட்டேன் அதனால கேட்க மாட்டேன். 3வது அதையும் இப்ப காட்டணும், அவனே சொன்னாங்கிறத காட்டணும். 3வது சொன்னோம், மறுக்க முடியாத ஆதாரங்கள்னா ஆதாரங்கள்னா அவனே மறுத்தான். பிரிண்டிங் மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் எல்லாம் அவனே மறுத்தான். உலர்ந்தது, கிறுக்குத்தனம், மடமை, முரண்பாடு, பொய், அகம்பாவம், சைத்தானை கடவுள் என்று சொல்வது, விபச்சாரிக்கு வந்து சப்போர்ட் பண்றது, திருடனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவன் கைக்கூலியாக யூதனுடைய கைக்கூலியாக எப்படி இறைத்துவராக இருக்க முடியும்? அவன் இறைத்துவர் இல்லை, அவன் பொய்யன் அப்படிங்கறத தெளிவாக நிரூபிச்சான்.
நீங்க அப்பவே நீங்க எங்களை எப்படி நாங்க பேசும்போது ஸ்டாப் பண்ணி ஆதாரம் கொடுக்காம போகக்கூடாது வாபஸ் வாங்கணும்னு சொன்னீங்களோ அது போல நாங்க கேட்கும்போது நீ வாபஸ் வாங்கிக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு பேசி பேசுனது கூட அந்த ஆதாரம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னா வாபஸ் வாங்கணும்னு சொல்லுங்க. நியாயமான பேசுறீங்க இல்லைங்க.